வாழ்க வளமுடன். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. வேலைவாய்ப்பு தேர்வுகளில் வெற்றி பெற, தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட, கல்வியில் சிறந்து விளங்க, திருமணம் கைகூட, குழந்தைப்பேறு கிடைக்க, இத்திருத்தலத்தின் சிவனையும் அம்பாளையும் வழிபட்டால் நிச்சயம் நினைத்த காரியம் ஜெயமாகும். இத்திருக்கோயில் காரைக்குடி அருகே உள்ள குன்றக்குடியிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள நேமம் என்ற ஊரில் குடிகொண்டிருக்கும் ஜெயங்கொண்ட சோழீஸ்வரர் சமேத சவுந்தரநாயகி அம்மன் ஆலயமாகும். இத்திருத்தலத்தின் வரலாறு யாதெனில், அசுரர்களிடமிருந்து தங்களை காத்துக்கொள்ள தேவர்கள் சிவபெருமானை தரிசிக்க வந்தனர். ஆனால் எம்பெருமானோ யோக நிலையில் இருந்ததால் அவரை எழுப்ப வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அவர் மீது மலர்கணைகளை தொடுக்கும்படி மன்மதனை வேண்டினர். இட்டபணியை செவ்வனே செய்யாவிடில் தன்னை சபித்து விடுவார்கள் என்று அஞ்சிய மன்மதனும் சிவபெருமான் மீது மலரம்பை தொடுத்தான். கோபத்துடன் நெற்றிக்கண்ணை திறந்த சிவபெருமான் மன்மதனை சாம்பலாக்கினார். காமத்திற்கு அதிபதியான மன்மதனை வெற்றி கொண்டதால் இங்குள்ள சுவாமி ஜெயங்கொண்ட சோழீஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்பட்டது. இப்பகுதியை ஜெயங்கொண்ட சோழபுரம், ஜெயங்கொண்டபுரம், குலசேகரபுரம், மதுநதிபுரம் என்றும் கூறுகின்றனர். கைலாயத்திலிருந்து பொதிகை சென்று கொண்டிருந்த அகத்தியர் இத்தல பெருமானை வழிபட்டு அருள் பெற்றுள்ளார் என்பது மேலும் சிறப்பு. இக்கோயில் தூண்களில் வித்தியாசமான வடிவமைப்பில் பல சிற்பங்கள் காட்சியளிக்கின்றன. நகரத்தாரின் 9 கோயில்களில் இக்கோயிலும் ஒன்றாகும். இத்திருக்கோயிலில் பிரதோஷ வழிபாடு நகரத்தாரின் நிர்வாகத்தினரால் வெகு சிறப்பாக மாதந்தோறும் நடைபெற்று வருகின்றது என்பது தனிச்சிறப்பாகும். உலகில் வேறெங்கும் இல்லாத சிறப்பு இத்திருத்தலத்திற்கு உண்டு எனில் இத்திருத்தலத்தின் விநாயகருக்கே. ஆம், இத்தல விநாயகர் ஆவுடையில் அழகுடன் வீற்றிருப்பது வேறெங்கும் காணாத தனிச்சிறப்பு. இத்திருக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டு கலைநயத்துடன் கூடிய ஆலயமாகும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட, கல்வியில் சிறந்து விளங்க, திருமணம் கைகூட 7 மாலை சாற்றி வழிபாடு செய்தால் நினைத்தது ஜெயமாக்குவார் ஜெயங்கொண்ட சோழீஸ்வரர் பெருமான். சுவாமி, அம்பாள், லிங்க விநாயகர், நந்தி, கல்யாணக்கந்தர், உற்சவமூர்த்தி, வைரவர் ஆகிய 7 சுவாமிகளுக்கும் மாலை சாற்றி வேண்டினால் நிச்சயம் நினைத்த காரியம் ஜெயமாகும் என்பது நிதர்சனமான உண்மை. குறிப்பாக வேலைவாய்ப்பு தேர்வுகளில் வெற்றி பெற இந்த மாலை சாற்றி வழிபாடு செய்கின்றனர் பக்தர்கள். கோயிலின் முன்பு 66 அடி உயரத்தில் 5 நிலை கொண்ட ராஜகோபுரம் உள்ளது. 2 அழகான கலைநயத்துடன் கூடிய பிரகாரங்கள் கண்களுக்கு விருந்தளிக்கும் அற்புதமான கலைநயம். பொதுவாக தெற்கு நோக்கி காட்சியளிக்கும் வைரவர் இங்கு மேற்கு நோக்கி தனி சன்னதியில் அருள்பாலிக்கின்றார். இத்திருத்தலத்தில் ஜெயங்கொண்ட விநாயகர், வில்லேந்திய முருகப்பெருமான், விஸ்வநாதர், விசாலாட்சி, கஜலட்சுமி, துர்க்கை சன்னதிகளும் அழகாக காட்சியளிக்கின்றன. சிவன் மன்மதனை வெற்றி கொண்ட திருத்தலம் இதுவே ஆகும். தொழில் அதிபர்கள் தங்கள் தொழிலில் வரும் இடையூறுகளை தகர்த்து ஜெயம் கொள்ளவும், கல்வியில் சிறந்து விளங்கவும், வேலைவாய்ப்பு தேர்வுகளில் வெற்றி கொள்ளவும் இத்திருத்தலத்தில் சிறப்பு வழிபாடு செய்தால் வெற்றி நிச்சயம். ஒரு முறை வந்து வணங்கி வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்றுச் செல்லுங்கள். வாழ்க வளமுடன்.